சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இது யார் பண்ணலாம்? 18 வயசுக்கு மேலுடையவர்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது தொடர்ந்து வயதானவர்கள் யார் வேணாலும், முக்கியமாக வயசானவங்க செய்யலாம், நடுநிலை வயதுடையவர்கள் செய்யலாம், யங்ஸ்டர் செய்யலாம். இதை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்பு தளர்ச்சி குணமாயிடும். எவ்வளோ நாட்களில்? தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதாவது காலையில் ஒரு தடவை, மாலை ஒரு தடவை. எவ்வளோ நேரம் டைம் அப்படின்னா, ஒவ்வொரு முத்திரைக்கும் 10 நிமிஷம் நேரம், அவ்வளோதான் போதும். 10 நிமிடம் நாம் தொடர்ந்து இந்த முத்திரைகளை தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு குணம் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி அப்படின்னா உடல் ரீதியாக நிறைய பாகங்கள் நரம்பு சம்மந்தப்பட்டிருக்கு. உடம்புல மொத்தம் 3 லட்சம் நாடிகள் இருக்குது. அதில் முக்கியமாக 72,000 நாடிகள் இருக்குது. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய இந்த முத்திரைகளை நம்ம செய்யும் பொழுது நரம்பு தளர்ச்சி பூரணமாக குணமாகிறது. சரி, முதல்ல நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். என்னென்ன முத்திரைகளை நான் சொல்கிறேன். முதல் முத்திரை பிராண முத்திரை, அடுத்தது வாயு முத்திரை, அடுத்தது வியான முத்திரை, அடுத்தது ஷண்முகி முத்திரை, அடுத்தது ஹாக்னி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது சூன்ய முத்திரை, அடுத்தது சக்தி முத்திரை, அடுத்தது சுரபி முத்திரை. இத்தனை முத்திரைகளையும் நாம தொடர்ந்து செய்யணும். மாற்றி 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 நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய உடல்ல இந்த நரம்பு தளர்ச்சியை பூரணமாக குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நரம்பு தளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராப்ளம் இருக்குது. அதாவது தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, நாம் தொடர்ந்து இதை செய்யும் பொழுது நரம்பு தளர்ச்சி குணம் பெறுகிறது. 100% குணம் பெறுகிறது. முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பல நோய்களுக்கான முத்திரைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன முத்திரைகள் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த பதிவில் இந்த முத்திரைகளை நம்ம பார்க்கலாம். இன்னும் முத்திரைகளை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த முத்திரையுடைய பலன்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோக முத்ரான்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த முத்திரையுடைய என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். இது என்னென்னா நோய்களுக்கான முத்திரை, தெரப்பட்டிக் முத்ரா அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் அடுத்த பதிவில் இருக்கக்கூடிய நிறைய முத்திரைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி உடையவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வரும். 48 நாளில் செம ரிசல்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.